வெல்கம் டு another episode ஆஃப் வைப் வித் கார்த்திக். என்னடா வெறும் வாய்ஸ் மட்டும் வருது, மூஞ்ச காணோம், பின்னாடி வீடியோ ஓடுதுன்னு தானே பார்க்குறீங்க. இந்த எபிசோட் என்னோடய வாய்ஸை மட்டும்தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எங்களோட கல்யாண கேசட் எபிசோட். எனக்கு நீங்கள் நினைக்கிறது புரியுது, என்னடா இவன் கல்யாண கேசட்டை இன்னொரு வீடியோவாக போடுறானேன்னு பார்க்குறீங்க தானே. அது வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ தான் நம்ம ஃபோட்டோகிராஃபர் எடிட் பண்ணி ஃபைனலாக எங்களோட கல்யாண வீடியோவை கொடுத்தாரு. நம்ம ஊர்லலாம் எப்பயுமே கல்யாணம் முடிஞ்சு 2-3 மாதம் கழித்து கல்யாண ஆல்பமோ இல்லை கல்யாண வீடியோவோ வந்தால் சொந்தக்காரங்கள்லாம் ஒன்றா உட்காந்து பார்த்து என்னை பாரு அவன் ஃபோட்டோவே எடுக்கல, இந்த வீடியோவில் நான் ஏன் இல்லை அப்படின்னு சொந்தக்காரங்களுக்குள்ளே அடிச்சுக்கிற மாதிரி நேற்று நைட் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சரி ஓகே, நம்மளோட யூடியூப் ஃபேமிலியும் இந்த வீடியோவை பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் கல்யாண பேச்சு எடுத்தோடனே போய் ஜாதகத்தை காட்டினோடனே பையன் பேர் கார்த்திகேயன். அப்போ நீங்கள் எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது முருகர் கோயிலில் தான் கல்யாணம் வைக்கணுன்ட்டாங்க. நமக்கு தான் முருகரை பிடிக்கணும், எல்லாருக்கும் தெரியுமாச்சே. ஸோ அதனால் எங்கள் கல்யாணம் கௌமார மடாலயம் சின்ன வேடம்பட்டி சரவணம்பட்டி கிட்டே இருக்க கோயிலில் தான் நடந்துச்சு. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சனுக்கு அப்படின்ற மாதிரி என் மூஞ்சில் பார்த்தீங்கன்னா பல்லு மட்டும்தான் இருந்திருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கே பிள்ளையார்கிட்ட போய் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான், மாப்பிள்ளை, மோனி 3 பேரும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாச்சு. இது முகூர்த்த நேரத்துக்கு ஒரு சிறிது நேரத்துக்கு முன் அப்படின்ற மாதிரி ஒரு டைமிங். எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு மொத்த ஃபேமிலியும் குறுகுருன்னு எங்களை பார்க்க ஆரம்பித்த தருணம். ஸோ மாப்பிள்ளை கையில் காப்பு கட்டும் போது கண்ணில் பயம் தெரியுதான்னு கேட்டுட்டு இருந்தேன். அவர் நீங்கள் பயப்படாமல் அப்படியே உட்காருங்க, சமாளிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னாரு. ஸோ அதே மாதிரி பொண்ணு வீட்டு சைட்லேருந்து இந்துக்கு காப்பு கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என் மூஞ்சில் பதட்டம் தெரிய ஆரம்பிச்சது. எனக்கே உள்ள ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் பயங்கர அதிகமாக இருந்தது. சரி அதெல்லாம் தெரியக்கூடாதுன்றதுக்காக சிரிச்சுட்டு ஃபோட்டோ வேறு எடுக்கிறாங்கன்றனால பல்ல காமிச்சு சமாளிச்சுட்டு இருந்தேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என் கல்யாணத்தில் எங்கள் அம்மா தள்ளி தள்ளி நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு சில பல மூட நம்பிக்கைகள் மேலே ரொம்ப ரொம்ப நம்பிக்கை அதிகம். ஆனால் எனக்கு அதில் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. அண்ட் எல்லா ரிலேட்டிவ்ஸும் சுற்றி நின்று எங்களோட அந்த ரிச்சுவல் ப்ராசஸ் எல்லாம் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருந்தாங்க. லைட்டாக சிரிச்சிருக்கலாம் எல்லாரும், ஏதோ ஒரு சீரியஸான விஷயம் நடக்கிற மாதிரியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு குட்டி பையன் ரொம்ப க்யூட்டாக எங்கள் கல்யாணத்தப்போ என்னோடய ஃபேவரட்டாக இருந்தான். பிகாஸ் நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் அவனை வச்சாங்க. அவனும் அதுக்கேற்ற மாதிரி எங்கள் கூட வைப்பில் மேட்ச் ஆகிட்டான். அண்ட் ஒன்ஸ் இந்த தாலியை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு எல்லார் கையிலையும் கொடுத்து அச்சதெல்லாம் எடுத்துகிட்டு கிட்ட நெருங்கும் போது எனக்கு நிஜமாகவே ஒரு மாதிரி பயங்கர நர்வஸாக இருந்தேன். அதை என்னால் சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருந்தது. ஒரு பக்கம் பயங்கர ஹாப்பியாக இருக்குது, இன்னொரு பக்கம் பயங்கர நர்வஸாக இருந்தது. என் தங்கச்சி இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு கிட்ட வரத்துக்குள்ளே இந்து கிட்ட 4 வாட்டி சொல்லிட்டேன், ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குன்ட்டு. அண்ட் ஒரே ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். என்ன ஆனாலும் சரி, என்னோடய கல்யாணத்தில் எங்கள் அம்மா கையால் தான் நான் கண்டிப்பாக தாலி வாங்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு எங்கள் அம்மா ஒத்துக்கவே இல்லை. எங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுச்சு. ஆனால் ஒரு வழியாக ஒத்துக்க வச்சு எங்கள் அம்மா கையால் தாலி வாங்கின மூமெண்ட் என் லைஃப்லேயே நான் மறக்க மாட்டேன். ரொம்ப 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 சந்தோஷப்பட்ட டைம் அது. பிகாஸ் நிறைய இடத்துல எங்கள் அம்மா இனிமேல் என்னால் எந்த இடத்துலையும் முன்னாடி நிற்க முடியாதுன்னு சொல்லி 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 என்னால் அதை தாங்கவே முடியல. பெற்றவங்களை விட நம்ம நல்லா இருக்கணும்னு யாருங்க நினைக்க முடியும்? அவங்க கையால் தாலி வாங்கி கட்டி நம்ம நல்லா வாழ்ந்துடாமல் போயிடுறோமா என்ன? அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்றதை எங்கள் அம்மாவுக்கு ப்ரூவ் பண்ணுன்றதுக்காகவே முன்னாடியே அந்த ஐயர்கிட்ட சொல்லி எங்கள் அம்மா கையால் எனக்கு தாலி கொடுங்கன்னு சொல்லி. அண்ட் ஹியர் கம்ஸ் த பெஸ்ட் மூமெண்ட்டுங்க. ஒரு வழியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. எஸ், கொஞ்சம் பதட்டம் இருந்தாலுமே ரொம்ப 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 சொல்லவே முடியாத அளவுக்கு சந்தோஷமான ஒரு தருணம். பிகாஸ் we have gone through a lot. நிறைய பிரச்சனைகள் அது இதுன்றதை தாண்டி கல்யாணம் அப்படின்னு அந்த ஒரு மூமெண்ட் cannot be explained. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற ஒரு ஃபீல் அந்த ஒரு மூமெண்ட்டில் எங்கள் 2 பேருக்குமே. அதுக்கப்புறம் என்னங்க, ஆஸ் யூஷுவல் விளையாட்டு தான். இனிமேல் சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுன்ற ஒரு மூமெண்ட்டை நான் உணர்ந்தேன் அந்த டைமில். ஸோ இந்த ரிச்சுவல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரிச்சுவல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கல்யாணம் முடிச்சுட்டு கையை பிடிச்சிட்டு இனிமேல் என்ன ஆனாலும் கையை விட மாட்டேன், நீ என் கூட தான் இருக்க போகிற, நம்ம லைஃப் லாங் இதே மாதிரி தான் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் அந்த ரிச்சுவல்னுவாங்க எங்கள் இதில். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் வெளியே சூரியனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு, வணக்கம்டா மாப்பிள்ளை கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்த குடும்பத்தையும் வெளியே கூப்பிட்டு சூரியன் நமஸ்காரம் முடிஞ்ச கையோட ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ. நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேங்க, என் ரிசப்ஷன்லேயும் சரி என்னோடய கல்யாணத்துலையும் சரி நாங்கள் குரூப் ஃபோட்டோ ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கவே இல்லை. ஏன்னா பயங்கர பிஸி, நானும் அங்கே இங்கே நலஞ்சனால எனக்கு தெரிஞ்சு நாங்கள் குரூப்பாக நின்று ஒரே ஒரு பிக்கு அந்த பிக்கு மட்டும்தான். ஸோ
ஸோ அதுக்கப்புறம் கோயிலில் இருக்க எல்லா சன்னதியிலையும் போய் எங்கள் 2 பேர்த்தையும் கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு 3 ரவுண்ட் அடிக்க சொன்னேன் எங்கள் கோயிலை. ஸோ அந்த மீன் டைமில் மோனியும் மாப்பிளையும் கிளம்பி போய் வந்த கெஸ்ட் எல்லாத்தையும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கோஆர்டினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் எங்களோட ஃபேமிலியில் இருக்க எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்து எல்லா சன்னதியும் போய் கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸான ஃபோட்டோஷூட்டில் இறங்கியாச்சு. ஸோ ரொம்ப க்ளோஸானவங்களை மட்டும்தான் வந்து கல்யாணத்தில் கூப்பிட்ருந்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மண்டபத்தில் எதுவும் பண்ணல, கோயிலில் தான் பண்ணியிருந்தோன்றனால. அண்ட் அதுக்கு முன்னாடி ஈவினிங்கே வந்து எங்களோட ரிசப்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபேமிலி சைடில் இருக்கவங்க மட்டும்தான் வந்து கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். அதனால் எல்லாத்தையும் வந்து கோயிலே ஆர்கனைஸ் பண்ணி ஃபோட்டோஷூட்ஸாக இருக்கட்டும் சரி எல்லாமே வந்து கோயிலே முடிஞ்சிருச்சு நல்லபடியாக. இதுதான் இந்துவோட அம்மா, அண்ணா அண்ட் அப்பா. நிறைய பேர் கேட்குறீங்க அவங்க ஃபோட்டோஸ் ஏன் இல்லை, வீடியோஸ் ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப ரொம்ப ஷை டைப். அவ்வளோ சீக்கிரம் பேசவே மாட்டாங்க. அவங்க அம்மா மட்டும்தான் வந்து கொஞ்சம் பேசுவாங்க. அவங்கள பேச வைக்கிறதுக்குள்ளே நான் படாத பாடுபடுவேன். ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் முக்கியமான ஃபோட்டோஸ் மட்டும் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா பெரிய ஒரு ஆல்பமே இருக்குது. இந்த பிக்சர் ஹோல்ட்ஸ் அ ஸ்பெஷல் பிளேஸ் இன் மை ஹார்ட் பிகாஸ் இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப பெரிய ஃப்ரேமாக போட்டு நாங்கள் ஆல்ரெடி வீட்டில் மாட்டுறதுக்காக அடித்து வந்தாச்சு அந்த ஆல்பம். ஒரு சில அழுகை காட்சிகள் உங்களுக்காக. எங்கள் அக்கா எனக்காக புத்து புத்துன்னு அழுறா. ஜாலியாக இருந்தது அதை பார்க்க. அண்ட் குட்டி குஞ்சன் 1, குட்டி குஞ்சன் 2. தொடர்ந்து 6 நிமிஷம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து கொஞ்சம் வாய் வலிக்குது. மாண்டேஜ் ஷார்ட் வித் மியூசிக் கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். கோயிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் நம்ம வீடுங்க. மாப்பிள்ளை சிவகாசியிலேருந்து 20,000 வாழை ரெடி பண்ணி வச்சிட்டார் என்ட்ரிக்காக. மாதம் ஒரு என்ட்ரியாக போட்டுட்டு வந்து பார்த்தா கேர்ள்ஸ் காலை வாஷ் பண்ணியே ஆகணும், அப்போ தான் வீட்டுக்குள்ளே அனுப்புன்ட்டாங்க. சரி அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் குஜாலாக இருந்ததுன்ட்டு நின்று 2 பேர் காலையும் வாஷ் பண்ணி விட்டாங்க. வாஷ் பண்ணி முடித்த உடனே ஆஸ் யூஷுவல் ஆரத்தியை போட்டுட்டு கையிலேருந்து காசுடுன்னு சுற்றி அக்காளுக்காரங்க 5 பேரும் நின்ட்டாங்க. உங்களுக்கே தெரியும், கொடுத்து தானே ஆகணும், இல்லைனா வீட்டுக்குள்ளே விடுவாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் நம்மளை செய்ய மாட்டாங்க. கூட புதுசாக ஒரு கேரக்டர் இறங்கியிருக்கே, அதை செய்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. அதனால் காசை போட்டுட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ராயாச்சு. ஸோ பல கனவுகளோட ஃபஸ்ட்டு என் பொண்டாட்டியா இந்து வலது கால் எடுத்து இருந்துச்சு வீட்டுக்குள்ளே வந்த மூமெண்ட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. டைம் இல்லாத காரணத்தினால வந்து சிமெண்ட்டு அசின் கஜினி சீன் வந்து எடுக்க முடியாமல் போச்சு. இல்லைனா வந்து கண்டிப்பாக எடுத்துருந்துருப்பேன். மேபி அடுத்த வாட்டி ஏதாவது சான்ஸ் இருந்ததுன்னா நான் எடுக்கிறேன். அதாவது அடுத்த கல்யாணத்தில் இல்லை, இனிமேல் வேறு ஏதாவது புது வீடு வாங்கி போனோன்னா அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் எடுக்கிறேன். ஓகே, யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். வீட்டு மருமகளாக ஃபஸ்ட் டைம் வந்து வீட்டுக்கு விளக்கேற்றி முடிச்சுட்டு கையோடு வந்து ஆஸ் பர் ரிச்சுவல்ஸ் அலக்கரிசி எவ்வளோன்னு செக் பண்ணுறாளா என்னன்னு தெரியல. பிகாஸ் நான் அந்த ரிச்சுவல்ஸ் உள்ளே போகல, நான் வெளியே நின்றுருந்தேன். என்னமோ பண்ண சொன்னாங்க, சிறப்பாக பண்ணி முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் ஆள். அதை முடிச்சுட்டு எங்களுக்கு கடவுளாக இருந்து எங்கள் எல்லாத்தையும் வழி நடத்திட்டு இருக்க எங்கள் அப்பா எங்கள் பாட்டியை வந்து கும்பிட்டு வர சொன்னாங்க. ஸோ அதையும் வந்து சிறப்பாக கும்பிட்டு அடுத்து கேமிங் செக்ஷனுக்குள்ளே என்ட்ராக சொன்னாங்க. கேமிங் செக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஒரு இதில் ஒரு மாதிரி. எங்கள் இதில் வந்து சில கேமிங் செஷன்ஸ் அடுத்தடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலும் நான் இப்போ வாய்ஸ் ஓவரோடு கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். வீட்டுக்கு வந்த மருமகளுக்கும் மகனுக்கும் பாலும் பழமும் கொடுத்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ப்ராசஸை. ஸோ அதனால் அந்த விளையாட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. ஏன்னா பயங்கர டயர்டில் வந்தோம், பசியாகவும் இருந்தது லைட்டாக. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அடித்து முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கள் வீட்டு சைடில் இருக்கவங்க எனக்கும் இந்துக்கும் அதாவது ஏமாற்றி கொடுக்கணுமாமா. அதனால் வந்து அந்த விளையாட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னை மட்டும்தான் எல்லோரும் ஏமாற்றிட்டு இருந்தாங்க. ஏன் அவ்வளோக்கு பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை வீட்டுக்கு வந்த மருமகளை ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஏமாற்ற மாட்டோம், அதுக்கப்புறம் தான் வச்சு செய்வோன்னு மனசார நினச்சாங்களா என்னன்னு தெரில. பட் இதுதான் ஃபேக்ட்டுன்னு நினைக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கனாலே தெரியும், என்னை மட்டும் எல்லா அக்காவும் ஏமாற்றி இந்துக்கு எடுத்தோடனே ஃபஸ்ட் டைமே வந்து ஊட்டி விட்ருவாங்க. இருக்கட்டும். அண்ட் வீட்டில் ஒரு அக்கானாலே வந்து நமக்கு எவ்வளோன்னு தெரியும். நமக்கு வந்து அப்பா சைடு அம்மா சைடுன்னு சேர்த்து 7 அக்காங்க. நமக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுன்னு லைட்டாக சாஞ்சிட்டோம். இந்துக்கு கொடுத்து முடித்த கையோடு வந்து எல்லாத்துக்கிட்டையும் அடித்து பிடிங்கிட்டு இருக்கன்றனால எனக்கு வேறு ஒரு பிளான் பண்ணாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம் ஊட்டுற மாதிரி ஊட்டினாங்க. ஆஸ் யூஷுவல் நானும் வாங்கிட்டேன். என்னன்னு பார்த்தா வாய மூடிட்டான். ஏன்டா வாய மூடுறான்னு பார்த்தா எல்லாம் சர்க்கரையை தொட்டு தருவாங்க, இவன் மட்டும் எனக்கு உப்பை கொட்டி தந்துட்டாங்க. அதனால் கஷ்டப்பட்டு அதையும் சாப்பிட்டு, பட் மோனி அப்படி இல்லை, எனக்கும் ப்ராப்பராக ஊட்டினான், அன்னிக்கும் ப்ராப்பராக ஊட்டினான். ஊட்டி முடித்த கையோட அடுத்த கேமிங்கான ஃபைண்ட் த ரிங் சேலஞ்ச்.
இது என்ன கேமுன்னு எல்லா தமிழ் மக்களுக்கும் தெரியும். நான் இது புதுசாக சொல்லணும்னு இல்லை. மஞ்சள் தண்ணி மோதிரம் இருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கண்டுபிடிச்சி விளையாடுறதுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே சண்டை முட்டி விட்றாங்க. ஸோ இருந்தாலும் நான் வந்து விட்டு கொடுத்துருந்துருக்கலாம் அந்த கேம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ நம்ம பொண்டாட்டியை நம்ம தோக்கடிச்சிட்டோமே, பின்னாடி நம்மளை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் வந்து அந்த டைமில் அது எனக்கு தோணாமல் கேம் தான் முக்கியம்ன்ட்டு கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக எடுத்து விளையாடிட்டேன். ஃபஸ்ட்டு கேம் பார்த்தீங்கன்னா என் கையிலையும் மோதிரம் இருந்தது, அவள் கையிலையும் மோதிரம் இருந்தது. என்னடா அதுன்னு பார்த்தா வீட்டுக்கு வந்த பொண்ணு பொக்குன்னு போயிடக்கூடாதுன்றதுனால எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக அவளை எடுக்க விட மாட்டேன்ட்டு 2 மோதிரம் போட்டு விளையாடினாங்க எங்கள் அக்காங்க. யூஷுவல் அடுத்து 2 ரவுண்ட்லேயுமே நான் தாங்க ஜெயித்தேன். ஆனால் நான் ஜெயிக்கும் போது வந்து என் பொண்டாட்டி கைத்தட்டி வந்து என்னை என்கரேஜ் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. வாங்க கேம் 3க்கு போவோம். கேம் 3 வந்து மஞ்சள் நீராட்டு விழான்னு நானே வச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அதுக்கு பேர் என்னன்னு தெரில. இதில் என்னென்னா பொண்ணு வீட்டு சைட்லேருந்து 2 பேர் பையன்கிட்டையும், பையன் வீட்டு சைட்லேருந்து 2 பேர் பொண்ணுக்கிட்டையும் நிற்பாங்க. பொண்ணு மேலே வந்து பையன் தண்ணி ஊற்றணும், பொண்ணு எஸ்கேப் ஆகணும், வைஸ் வெர்ஸா அதே மாதிரி தான். பொண்ணு ஊற்றும் போது நான் எஸ்கேப் ஆகணும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஊற்றும் போது அவங்க ஃபேமிலியே வந்து அவங்கள இந்துவை கேட்ச் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு, விச் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் அவங்க அக்காங்க. எனக்கு ஜாலியாக இருந்தது, ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்து ஊற்ற வரும்போது எங்கள் ஃபேமிலி எனக்கு அகைன்ஸ்டாக நின்று பிடிச்சி என் தலையில் ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் எதுக்காக இந்த மாதிரி கல்யாணத்தப்பவே கேம் வைக்கிறாங்கன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. வாழ்க்கை எவ்வளவு சேலஞ்சிங்காக இருக்கும், அதில் நீ எப்படிலாம் எஸ் ஆகணுன்றதுக்காக முன்னோர்கள் அப்போ இருந்தே வந்து நமக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்தே இப்படிலாம் தான் இருக்கணும், நீ வந்து ஒளிஞ்சு நெளிஞ்சு குனிஞ்சு விளையாடணும் வாழ்க்கையில் அப்படின்ட்டு. ஸோ இட் வாஸ் a கிரேட் கேம், செம ஃபன்னாக இருந்தது. ஸோ அதை மொத்த ஃபேமிலியும் நின்று என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா தலையில் அடிக்கணும் தண்ணி ஊற்றி, இதுதான் சான்ஸ்னு 4-5 அடி எக்ஸ்ட்ரா அடித்தா. அண்ட் நம்ம விடுவோமான்ட்டு எங்கள் அக்கா வா நம்ம போய் அவன் மேலே ஊற்றலான்ட்டு என்னையும் கூப்பிட்டு போய், இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ரிவெஞ்ச் டைம் மாதிரி பண்ணிட்டாங்க இந்த கேமை. கல்யாணம் முடிஞ்ச கையோடு வந்து அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் எனக்கு தான் தெரியும். எவ்வளோ தைரியம் தான் என் தலையில் அடிப்பீங்க நீங்கள் ஆள், அதுக்கப்புறம் என்னை போட்டு 2 மொத்தம்னா இதில் இந்த சீனுக்கு தான் எத்தனை அடி அடிச்சிங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் 2 அடி வாங்கினேன். அது யாருக்கும் தெரியாது. இந்த எபிசோடில் நான் பதிவிடுகிறேன். இந்து என்னையை அதுக்கப்புறம் அடித்தான். கேமிங் செஷன்லாம் முடித்ததுக்கப்புறம் வீட்டில் 2 பேர்த்துக்கும் எடுத்து கொடுத்த புது ட்ரெஸ்ஸை போட்டு ஏரியாவில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு போய் பிள்ளையாரையும் குளிக்க வைங்க, நீங்கள் மட்டும் குளித்தா பார்த்தாது, குளிச்சுட்டு ஒரு பூஜையை போட்டு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க அப்படின்னாங்க. சரி நாங்களும் வந்து வாங்கின ட்ரெஸ்ஸெல்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் புதுசெல்லாம் போட்டுட்டு போய் அங்கே நின்று அறத்தூக்கத்தில் இருக்காங்க எல்லோரும், பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ பிள்ளையாருக்கு எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு, வாவ் இப்போ தான் நானும் இந்த சீன் பார்க்குறேன், நல்லாயிருக்கு. அண்ட் இது முடித்ததுக்கப்புறம் வந்து நாங்கள் இந்து வீட்டுக்கு கிளம்பணும் அடுத்த ப்ராசஸ். ஏன்னா இங்கே பண்ண எல்லாமே அவங்க வீட்லேயும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆளை பார்க்கும்போது செம காமெடியாக இருந்துச்சு எனக்கே. இது வந்து இந்துவோட வீடு. இந்துவோட வீட்லேயும் வந்து விளக்கேற்றி சில பல ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு அதே மாதிரி வந்து அவங்க வீட்லேயும் பார்த்திங்கன்னா பால் பழம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப ரொம்ப குட்டாக வந்து நடந்துக்கிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னையும் ஏமாத்தல, இந்துவும் ஏமாத்தல. அதுக்காக ஐயோ இந்த எபிசோடு எங்கள் அக்காங்கெல்லாம் பார்த்து என்ன அசிங்கமாக கேட்பாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்லைங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆன நாள் வந்து இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல், ஓகேங்களா. ஸோ இந்து வீட்டுக்கு போனதுமே இந்து காதில் ஊற்றி தயவு செஞ்சு டிவி ஆன் பண்ணி விட்ருன்னு சொல்லிட்டேன். நீங்கள் அவங்க ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் கண்ணை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பக்கம் ஒரு வாய் வாங்குவேன், அந்த பக்கம் மேட்ச் பார்ப்பேன், இந்த பக்கம் ஒரு வாய் வாங்குவேன், அந்த பக்கம் மேட்ச் பார்ப்பேன். ஸோ இப்படி தான் வந்து இந்து வீட்டில் இது நடந்துகிட்டு இருந்தது. த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் டே இன் மை லைஃப்னு சொல்லலாம். எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல் ஜெயிச்சிருச்சு. ஸோ கனவுகள் கைக்கூடிய தருணம் அது அப்படின்ற மாதிரி ஒரு டே என் லைஃப்பில். ஒரு ஃபேமிலி குரூப் ஃபோட்டோ ஒன்று அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு இத்துடன் இந்த எபிசோடுக்கு எண்டு கார்ட் போட்டு மீண்டும் உங்களை இன்னொரு எபிசோடில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வைப் வித் கார்த்திக்.